ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் ரோஜா பூக்கள் பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. ஆனால் சின்ன பூவாக தான் இருக்குது, ரொம்ப பெரிய பூவாக இல்லை. அதாவது மீடியம் சைஸ் தான் இது பட்டன் ரோஸு. இந்த சாமந்தி செடி பாருங்கள், இதுவும் நான் காமிக்கிறேன். எதுக்காகனா நம்ம எருவெல்லாம் எண்ணெய் கொடுத்தா சரியாயிடும்னு சொல்லிட்டு அப்பப்போ நீங்கள் இது போல் லீஃபெல்லாம் எல்லோ கலராக மாறிடும். பழைய இலையாக இருந்தால் தான் எல்லோ கலராக மாறும், புதுசுன்னா மாறாது. நீங்கள் அதெல்லாம் எட்டுடணும், ஏன்னா சத்தெல்லாம் நம்ம இந்த செடி இலைங்களுக்கெல்லாம் போயிடும். அதுக்காக சொல்கிறேன் நான். அதே போல் ரோஜா செடிக்கு நம்ம காஞ்சி போனதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். இப்போ மழை வந்திருக்கு லைட்டாக, அதனால நம்ம இந்த டைம்லலாம் இந்த எரு கொடுத்தா நல்லது. இது போல் எல்லோ கலர் லீஃப்லாம் எடுத்துகிட்டு ஏற்கனவே நம்ம விஷ்போன் பிளான்ட்டு நீல கலர் வச்சுருந்தோம். இந்த பிளான்ட்டில் ரோஸு அந்த செடி தான். அது வச்சதுக்கப்புறமா இந்த செடி டல்லாயிடுச்சு. இது பால்சம் பிளான்ட் வளருது இதுக்குள்ளே பாருங்கள். இது அப்படியே விட்டோம்னா இந்த செடியே வளராது, ரோஜா செடி. ஏன்னா இதுவும் ரோஜா அளவுக்கு நல்லா வளர்கிற செடி. அதுக்காக நான் அதுலேருந்து எடுத்துட்டேன். நம்ம வேறு தொட்டியில் வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ ரூட் இருக்குது. இப்போது இவ்வளோ பெரிய செடி வளர்கிற செடி இது கூட ரோஜா செடி போலேயே அது இதில் வளர்த்தா நம்மளுக்கு சத்தெல்லாம் அது எடுத்துக்கும். அதனால தான் நான் தனியாக பிரித்து வேறு தொட்டியில் வச்சிடலான்னு. போன வாட்டி வச்சுட்டு தான் இந்த செடியில் டல்லாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடணும். அதே போல் பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன தேவையில்லாத செடிங்கள்லாம் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டுணும். அப்போ தான் நல்லது, நம்ம எரு கொடுக்கும்போது நல்லா வளரும். இது போல் உங்களுக்கு சின்ன பூவாக பூக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் வேறு செடியெல்லாம் வளர்க்காம ரோஜா செடி மட்டுமே ஒரு தொட்டிக்கு வைங்க. இது ரொம்ப மீடியம் சைஸ் தொட்டி தான். இது உளுத்தம்பருப்பு அரிசி ரெண்டுமே சேர்ந்த மாவு பவுட்ரு பண்ணியிருக்கிறது. நீங்கள் முறுக்கு மாவு தோசை மாவுக்கெல்லாம் சில பேர் பவுட்ரு கூட அரைச்சி வச்சுப்பாங்க தோசை மாவுக்கெல்லாம். நான் இது முறுக்கு மாவு, அதாவது உளுத்தம்பருப்பு அரிசி ரெண்டு சேர்ந்தப்பெல்லாம் இருக்கும். அதனால இது ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறேன் நான். நல்லது ரொம்ப. பூச்செல்லாம் வந்தால் கூட புழுவெல்லாம் சப்போஸ் வந்துடுச்சு, இது கீழே கொட்டலாமன்னா கொட்டாமல் நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அளவு என்னென்னா நீங்கள் ஜெலிச்சுட்டு ஒன் டைம் புழு ரொம்ப இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போடலாம். இதை புழுவோடவே போட்டால் கூட எதுவும் செய்யாது. இருந்தாலும் நீங்கள் புழுவெல்லாம் நல்லா ஜெலிச்சுட்டு எடுத்துடணும். க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் இந்த அரிசி மாவு கூடவே ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கும் போது மண் வளமாகும். அதுக்காக தான். இப்போ இந்த பிளான்ட்டு மழை கொஞ்சம் சாயெல்லாம் லூஸ் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இந்த ஃபெர்டிலைசர் முன்னாடி நீங்கள் நைட்டே பண்ணி வச்சுட்டும் போடலாம், இல்லை 2 டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் ஊற்றலாம். சப்போஸ் நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணல, 40 கப்புக்கு கலந்து ஊற்றிடுறேன்னா ஊற்றலாம். பாருங்க, இது போல் நம்ம நல்லா தண்ணி கலந்துட்டு செடி ஊற்றலாம். நாட்டு சர்க்கரை இருக்கிறதுனால நல்லா மண் வளமாகும். ஸ்வீட் மண்ணுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப நல்லது, தித்திப்பு. அதுக்காக தான் சொல்கிறேன் நான். இது போல் நம்ம பாருங்கள், இது போல் இப்போ சாமந்தி செடி இது போல் இருக்குது எல்லோவா. அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாமந்தி செடி கூட ஊற்றுறேன். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் கொடுத்தா போதும், பெரிய கிளாஸ் அளவுக்கு. நீங்கள் இதுலேயே நீங்கள் கடலை மாவு சேர்த்தா கூட ரொம்ப நல்லது. நாட்டு சர்க்கரை, கடலை மாவு, அரிசி மாவு அது போல் கூட சேர்த்து கொடுக்கலாம். நான் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு அரிசி நாட்டு சர்க்கரை சேர்த்தேன். அடுத்த வாட்டி கடலை மாவு சேர்ப்பேன். அப்படி இது கொடுத்தா 15 டேஸ்க்கு அந்த மாவு கொடுப்பேன். அதாவது கடலை மாவு சேர்த்து சொல்கிறேன் நான். இது போல் நம்ம கொடுக்குறோம். பிளான்ட்டில் புது தளிர் போட்டு உங்களுக்கு பெரிய பூவாக பூக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சப்போஸ் பிளாக்காக இருக்குது மொட்டுன்னா நீங்கள் கிள்ளிடணும். பாருங்க, இங்கே நான் கிள்ளிடுறேன். இந்த முட்டைலாம் எடுத்துடுறேன் சரியில்லைன்னு சொல்லிட்டு நல்ல தளிர் போடும் ஃப்ரெஷ்ஷாக. அப்போ பெரிய பூவாக இருக்கும். நம்ம வாங்கின சைஸே பூக்கும். அப்பப்போ பிளான்ட்டுக்கு முட்டை ஓடு கூட பவுட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க சைடில். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.